ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு நட்சத்திரத்தோட குணாதிசயங்களை பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரங்களை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு தான் தெரியும் எப்படியெல்லாம் தரணியில் அலையிறோன்னு. நாங்கள் எங்கே தரணி ஆள போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும். அப்போ ஏன் பரணியை தரணி ஆளுன்னு சொன்னாங்க? நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம். என்னன்னா, ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அந்த சாரத்தின் அடிப்படையில் தான் அதற்கான காரியத்தை செய்யும். அப்போ இந்த பரணி அப்படின்ற நட்சத்திரத்தோட தலைவராக யார் வரா அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரனுடைய கேரக்டர் அப்படியே பரணி நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கும். அடுத்து அந்த சுக்கிரன் மேல் சந்திரன் போய் தான் பரணி நட்சத்திரம் இவங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ஓகே, டிசைட் பண்ணியிருக்கோம். அப்போ சந்திரனுடைய ஆளுமை அங்கே இருக்கும். அது யாரோட வீட்டில் இருக்குது? செவ்வாயோட வீட்டில் இருக்குது. அப்போது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் இந்த மூன்று அமைப்பும் கொண்ட ட்ரையாங்கிளில் தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டியும் அவங்களுடைய கனெக்டிவிட்டியும் இருக்க போகுது. கிளியர்? அப்போது இந்த பரணி நட்சத்திரக்காரவங்களுக்கு இயல்பாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பயங்கரமான மதிநுட்பம், எக்ஸ்ட்ராடினரியான அறிவு. சும்மா சாதாரண அறிவு தான் இல்லை, பரந்துபட்ட அறிவு, பயங்கர மேதாவித்தனம். ஒரு 90 மார்க் 80 மார்க் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. பரணியில் லக்னமோ லக்னாதிபதியோ போய் உட்காந்துருக்காரு, இல்லை நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு நாளாவது ஒரு 90 மார்க்கை தொடாதவங்க இருக்க மாட்டாங்க. என்ன மேடம் என் புள்ள படிக்கவே மாட்டேதுன்னா கூட நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசில் அது ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ பரணி அப்படின்னாலே அறிவு மிகுதி அப்படின்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நிறையா அவங்களோட கேரக்டர்லாம் பேசிட்டு வந்துருக்கோம்ல, அந்த வகையில் ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் என்ன தெரியுமா? சொன்னால் சிரிக்கக்கூடாது, திட்டவும் கூடாது. ஓகே, பரணி நட்சத்திர பெண்கள் மாதிரி டக்குன்னு அழுகிறதுக்கு ஒருத்தவங்க பிறந்தா அவனை ஊன்னு சொல்லிடக்கூடாது. உடனே கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வந்துடும். எங்கே இருந்தால் தண்ணி வருமா? பைப்பி வச்சிருப்பாங்களா வீட்டிலலாம் தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாரும் கொஸ்டின் கேட்குற மாதிரி உடனே கண்ணீர் மல்க அப்படியே என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் ஆனா பூனா பூனா அப்படியே அந்த இடத்தையே வந்து ஒரு மாதிரி வந்து அந்த நீலி கண்ணீர் விடுறதுலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது. நீ எப்படி வந்து என்னை வந்து சொல்ல போச்சு அப்படின்றதுல ரொம்ப வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க. பயங்கரமான பிடிவாதக்காரங்க. ஒரு விஷயம் வேணும்னு அடம் பிடிச்சிட்டாங்கன்னா, அந்த கனால சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்க தெரியணும். அந்த மாதிரி அடம் பிடிக்கக்கூடிய கேரக்டராக யார் இருப்பாங்கன்னா, ஒரு விஷயம் வேணும்னா 100க்கு 150% பரணி நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. வேற யாரும் இப்படிலாம் அடம் பிடிக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையா இருந்தால் கூட அவ்வளோ அடம் பிடிச்சி அதை வாங்கிடும். பெரிய குழந்தையா இருந்தாலும் அவ்வளோ அடம் பிடிச்சி அதை வாங்கும். நிறைய காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்களும் இருப்பாங்க. இல்லை காதல் மேல் அதீத காதல் கொண்டவர்கள் அப்படி சொல்லலாமா, லவ் பண்ணுறதுக்கெலாம் ஒரு குடுப்பனம் வேணும் நமக்கு எங்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. லவ் பண்ணா இப்படி ஒரு பிள்ளைய பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களாவும் பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. பரணி நட்சத்திரம் அப்படின்றதே சுக்கிரனுடைய நட்சத்திரம். நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த சுக்கிரன் அப்படி எதுக்குல அதிபதியான கலைகளுக்கு அதிபதியாக வராரு. நிறைய தன்னை ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல வந்து நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். பரணிக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்க. இப்போ ஒரு அரசனுக்கு எல்லாம் தெரிஞ்சாதானே அவனால் அரசால முடியும். அந்த மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஒரு பரணி நட்சத்திரக்காரங்களை பார்த்து நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து தெரியுமா? தெரியும். அதே உங்களுக்கு ஃபேஷியல் பண்ண தெரியுமா? தெரியும். அது வேறு சேனல் இது வேறு சேனலில் தெரியும். சமைப்பீங்களா? சூப்பராக சமைப்பேனே, எனக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் தெரியுமா? அதிலலாம் நான் பக்காவான அது வந்து பாரு, பேங்க்கில் இருக்கவங்களுக்கே நான்லாம் டஃப் கொடுப்பேன். ஓகே, உங்களுக்கு கரெக்டாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்களா? 10 பேரை கொடுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தை பற்றியும் தெரியாது அப்படின்றத பரணிக்கிட்டே கிடையாது, எல்லாமே தெரியும். ஒரே ஒரு அவங்ககிட்ட இருக்கிற மைனஸ் என்ன தெரியுமா? டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. பயங்கர கோவக்காரவங்க. என்ன மேடம் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, அது இருக்கக்கூடிய வீடு யாருடைய வீடு? செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய ஆளுமையோடு அவங்க இயங்கும் போது டக்குன்னு கோவம் வரும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க. நிறைய சகப்பாக இருக்கிறவங்களாம் பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. கருப்பாக இருந்தாலுமே கலையாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பரணி நட்சத்திரம் ரொம்ப அழகுங்க. சுக்கிரனாலே வந்து வசீகரம் தானே. அந்த மாதிரி வசீகரம் ஆட்டோமேட்டிக்காக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அப்புறம் இவங்க தானா கோவப்பட்டாங்க நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட சமாதானமாக பேசுவாங்க. ஏன் கோவப்பட்ட அப்படின்றதுக்கு ஒரு மணி நேரம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்பா சாமி நீ கோவப்பட்டு கூட பரவாயில்ல, நீ சொல்கிறது எதுக்கு பற்றியா அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த தாண்டி போகிற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணுவாங்க. பயங்கரமாக வந்து காமெடி பண்ணி பேசக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். வீட்டில் ஒரு பரணி நட்சத்திரம் இருந்தால் போதுங்க, அந்த இடமே அப்படியே சிரிப்பாலே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், ஹாயாக இருக்கணும், நல்லா சுற்றணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா பார்க்கணும், பார்க்குற இடமெல்லாம் கூட நல்லா இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஆட்கள் யாருமே நம்ம பரணி நட்சத்திர ஆட்களாகத்தான் இருப்பார்கள். பரணி நட்சத்திரம் ஒரு வீட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னாலே
அந்த வீட்டில் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஆளுமை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா பரணி அப்படின்ற நட்சத்திரம் என்ன தெரியுமா, சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். அப்போது சந்திரன் அப்படின்னாலே நிறைய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மாவால் தான் ப்ளஸ்ஸு, அம்மாவால் தான் மைனஸ். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்னா அங்கே பரணி நட்சத்திரத்துக்கு அவங்க அம்மாவோட உதவி இருந்திருக்கும். ஒரு இடத்துல அசிங்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பரணி நட்சத்திரக்காரங்க தான் அவங்க அம்மா வந்து பரணி நட்சத்திரக்காரங்க அம்மா தான் அவங்களுக்கு ஆப்பும் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டுமே அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. பரணி அப்படின்னாலே வந்து அவங்க அம்மா எப்பயுமே கொஞ்சம் வந்து ஆளுமை மிக்கவராக இருப்பார். வீட்டு பொறுப்பை பார்க்கறதுலேருந்து எல்லாத்தையும் பார்க்கறது அப்பாவான்னு கேட்டால் இல்லை அது அம்மா தான். அம்மாவோட கண்ட்ரோலில் தான் வந்து வீடே இருக்குது. அம்மாவோட கண்ட்ரோலில் தான் எங்கள் அப்பாவே இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் யார்? இந்த பரணி நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள். பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே ரொம்ப அழகானவர், ரொம்ப மதிநுட்பம் உடையவர், ரொம்ப பண்பாளர், ரொம்ப கௌரவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரக்கூறவங்க. யாரும் அவங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது. ஆனால் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கிண்டல் பண்ணுறது, கேளிக்கை பண்ணுறது, அடுத்தவங்கள வச்சு செய்கிறது எல்லாம் அந்த பரணி பொண்ணு. ஆனால் அவங்கள மட்டும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற ரோசக்கார பயபிளே யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தான் இருப்பார்கள். நான் சொன்னேன்ல, டக்குனு கோவம் வந்துடும், மூஞ்சில் எடுத்தறிஞ்ச மாதிரி பேசிடுவாங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் உட்காந்து யோசிப்பாங்க, ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டே சின்ராசு, நம்ம வருவோம் அப்படின்னு திரும்ப வந்து நான் ஏன் தெரியுமா அப்படிலாம் உன்னை பேசுனேன் அப்படின்றதுக்கு 1 மணி நேரம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. சாரின்னு கேட்கறதுக்கு ரொம்ப அப்படியே தடுக்கும். ஆனால் டக்குன்னு வந்து சாரி கேட்கக்கூடிய ஆட்களும் யார் இருப்பாங்கன்னா அந்த பரணி நட்சத்திரக்காரங்க தான் இருப்பாங்க. பரணி அப்படின்னாலே ரொம்ப சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும். அதை கஞ்ச பிஸ்னரின்னு சொல்ல முடியாது, ஒரு வாரி கருமித்தனம்னு சொல்லாமா, கையிலேருந்து காசை எடுப்பேனாம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேணால் நல்லா செலவு பண்ணிப்பாங்க. இந்த அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது அப்படின்னாலே இந்த பரணிக்கு வந்து என்னமோ அப்படின்னும். ஆனால் ஒரு பக்கம் இன்னொரு பரணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை கொடுத்தாவது அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாவது இம்ப்ரெஸ் பண்ணியாவது அவங்க நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள். ஸோ 2 விதமான பரணி வந்து இயங்குது. அது அவங்களுடைய லக்னத்தை பொறுத்து தீர்மானம் செய்யப்படும்னு வச்சுக்கோங்க. ராசியின் அடிப்படையில் இந்த 2 வேறு கேரக்டருமே பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்க எந்த தாரை இயக்குனா கரெக்டாக வரும்னா 2ஆம் தாரை இயக்குனா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ இன்னும் சொல்ல மாதிரி நான் வந்து அஸ்வினிக்கு சம்பத்து தாரை இயக்கணும்னு சொன்னேன், பரணிக்கு 2ஆம் தாரை இயக்கணும். அஸ்வினிக்கு வந்து சாதகத்தாரை இயக்கணும்ல, பரணிக்கு சம்பத்து தாரை இயக்கணும். 2ஆம் நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னாலே பரணி வந்து சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேர்ச்சம்பழம் இருக்குல்ல, அந்த பேர்ச்சம்பழம் நிறைய சாப்பிடுங்க. பரணி நட்சத்திரக்காரங்க பேர்ச்சம்பழம் நிறைய சாப்பிட கண்டிப்பாக அவங்களுக்கு சூப்பரான சக்ஸஸ் காத்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த நட்சத்திரத்தோட இந்த 2ஆம் நட்சத்திரத்தோட அந்த பழமை என்னன்னா பேர்ச்சம்பழம் தான். நிறைய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக 100க்கு 100 விழுக்காடு குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்கு. பெண்களாக இருக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைல ஏதோ ஒரு செக்கு வச்சிடறாரு அவர். ஒன்றாவது பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை குழந்தை லேட்டாக பிறக்கிறதா இருக்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஓகே. இல்லை அப்படின்னா வயிற்றுல ஒரு தடவையாவது இந்த இரணியாக வந்துச்சு, குடல் இறங்குச்சு, அதாச்சு ஏதோ ஒன்று வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்கார பெண்கள் வந்து வாழ்நாளில் ஒரு தடவையாவது அனுபவிக்கிற மாதிரியான காலகட்டத்தை வந்து கிரகங்கள் கிரியேட் பண்ணி விட்டுருது. அதை தாண்டியுமே அதுக்குள்ளே என்ன நட்சத்திரம் கூட இருக்கிறது அப்படின்லாம் வச்சு தானே தீர்மானம் செய்ய போகுது. சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் அப்படின்றது நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவதற்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுது. யாராவது ஒருத்தவங்க அப்படியே ரொம்ப வந்து வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து யார் வேலை செய்வார்? நம்ம சுக்கிரன் தான் வேலை செய்வார். அந்த சுக்கிரனை வந்து முதல்ல பிடிச்சி வச்சுக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா அது வந்து பரணி தான். உங்களுக்கு அவாய்ட் பண்ண வேண்டிய நட்சத்திரம் யார் தெரியுமா? நோட் பண்ணிக்கோங்க நல்லா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு சந்திரனுடைய கர்ம பதிவு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த நட்சத்திரக்காரங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். இந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த அவிட்டம் அப்படின்ற நட்சத்திரம் உங்களுக்கு வைனாசிய நட்சத்திரமாக வரும். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது அது ஒன்றா தடைப்படுது, இல்லை திரும்ப பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி விடுது. ஸோ அதனால அந்த நட்சத்திரத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த நட்சத்திரமே என் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளாகிறதுனா இப்போ ஆட்களை பற்றி நம்ம பேசலை. இந்த நாளில் நீங்கள் இந்த தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த நாள் மூலமாக வரக்கூடிய தேவையில்லாத அந்த 2 தன்மையான வேலைகள் வரப்போகிறது இல்லை. அவிட்ட நட்சத்திரத்தை பரணி நட்சத்திரக்காரங்க வேண்டாம், அந்த நாளில் எதுவும் பண்ண வேண்டாம், ஓகே. அதே மாதிரி திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்கள்ட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய கண்ணுபடக்கூடிய ஆட்கள் யார் தெரியுமா? பரணி நட்சத்திரக்காரங்க தான். யாரால தெரியுமா கண்டுபிடுவாங்க? கூட பிறந்தவங்களாலேயே கண்டுபிடுவாங்க. சொந்தங்களே கண்ணு போடக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அது பரணி நட்சத்திரம் தான். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே உடன் பிறந்த சகோதர சகோதரியை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம். அந்த இடத்துல போய் பரணி இருக்கிறனால நிறைய அண்ணன் தம்பியால் பொறாமைக்கு உள்ளாகக்கூடிய, போட்டிக்கு உள்ளாகக்கூடிய ஆட்கள் யாருன்னா பரணி. இவனுக்கு என்ன அது காதில் வாங்கியாதான் பரணி வந்து இருக்காது, இல்லை பரணியோட அம்மா அப்பா இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நட்சத்திரத்து மேலே எல்லாருமே கண்ணு போடுவாங்க அப்படின்னா அது பரணி தான். ஏன்னா செலிபிரிட்டியாக இருந்தால் கண்ணு தானே போடுவாங்க. ஸோ அதனால பரணி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடம் செலிபிரிட்டி தான்.
அது வந்து அந்த இடம் ஜாலி தான், அந்த இடம் கேளிக்கை தான். யாராவது ஒரு பரணி நட்சத்திரக்காரங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா போதும், எப்படி வாழ்க்கையை வாழணுன்றதுக்கான அட்வைஸ் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நல்ல விதமாக அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க, கெட்ட விதமாக அவங்க சொல்லுவாங்க. டக்குன்னு கோவப்பட்டு டக்குன்னு சரியாகி எல்லாத்தையுமே டக்குன்னு முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா அது பரணி தான். இந்த பரணி நட்சத்திரக்காரங்க நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னா வள்ளிமலை முருகனை போய் வழிபாட்டுவாங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் பரணி நட்சத்திரம் 2வது நட்சத்திரமாக இருக்கிறீர்கள், 2வது பாதமாக இருக்கிறீர்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு அகச்சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும். நான் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கேன், எப்போ பார்த்தாலும் டக்குன்னு இந்த கோபுர ஆட்கள்லாம் பரணி 3ல் தான் இருப்பாங்க. பரணி நட்சத்திரம் நான் 3ஆம் பாதமாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். நான் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருக்கேன், நான் என்ன மாதிரியான கடவுளை கும்பிடணும், கும்பிட்டா எனக்கு வந்து ப்ளஸ் கிடைக்கும் அப்படின்னா திருப்போரூரில் இருக்கக்கூடிய சுயம்பு முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த 4 பாதத்தில் பிறந்தவங்களும் இந்த 4 விதமான கடவுள் வழிபாடை உங்களுடைய ஏற்கனவே இருக்க கடவுளோட சேர்த்து நீங்கள் கும்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய சூப்பரான பிரபஞ்சத்தோட பிளெஸ்ஸிங்கும் அந்த கடவுளோட பிளெஸ்ஸிங்கும் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் வரக்கூடிய எபிசோடில் நிறைய பரணி நட்சத்திரக்காரங்க எந்தெந்த மாதத்தில் பிறந்தா என்னென்ன மாதிரியான விஷயம் பண்ணலாம், நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான சிம்பிள்ஸை இயக்கலாம், என்ன மாதிரி குறியீடுகளை பயன்படுத்தலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம், உங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வேலை கிடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பேச போகிறோம். இது வெறும் அறிமுகம் மட்டும்தான். வரக்கூடிய எபிசோடில் நிறைய தகவல்கள் உங்களுக்காக கொடுக்க நான் காத்திருக்கேன். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.